ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எதை ஃபாலோ பண்ணணும், எப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஈஸியாக முன்னேற்றம் அடையும், எந்த மாதிரியான வழிபாடு பண்ணலாம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோயில் வழிபாடுன்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது அது மீன ராசியாக இருந்தாலும் சரி, மீன லக்னத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க, ரொம்பவே சாஃப்ட் டைப்பு. அதே நேரத்தில் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை திறன் ரொம்பவே ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். ரொம்பவே கலை நுணுக்கங்களோட எல்லா வேலையிலையும் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்துல இவங்களுடைய பவர், இவங்களுடைய ஃபேம் நல்லாவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒரு நல்ல செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ட்ராபேக் என்ன தெரியுங்களா, பகல் கனவு அதிகமாக காணுவாங்க. எனக்கு இது நடந்தால் நல்லா இருக்குமே, அது நடந்தால் நல்லா இருக்குமே, ரொம்ப இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்க பெரிய ட்ராபேக். அந்த மெச்சூரிட்டின்றது மீன ராசியில் ஒருத்தவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பட்டிருப்பாங்க. ஆனால் மீன ராசி பெரும்பாலும் வந்து அவ்வளோ பிரச்சனையை சந்தித்தது கிடையாது. பட் மீன ராசியில் ஒருத்தவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனை பட்டிருப்பாங்க. அந்த இன்னசென்ஸ் கொஞ்சமாக வேணும்னா குறைஞ்சிருக்கலாமே கண்டி, ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு கெட்ட குணமும் இருக்காது. அதாவது மற்றவங்கள வந்து நம்ம வந்து புல் டவுன் பண்ணணும், மற்றவங்கள நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், மற்றவங்க நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் வந்து இந்த மீன ராசிக்கும் இருக்காது, மீன லக்னத்துக்கும் இருக்காது. மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த இன்னசென்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சைல்டிஷை வந்து அவங்க விடவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைத்தனத்தையும் அந்த சிரிப்பையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் எல்லா இடத்துலையும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவங்க கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் அதை வச்சுப்பாங்க. அந்த இடத்துல எங்கேயுமே அது மிஸ் ஆகாது. இதில் மீன ராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாது. அதாவது என்னென்னா, நான் வந்து காற்று ராசியான கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நான் வேற சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இதில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சாது. இவங்களுக்கு கோபம் வந்தாலும் அப்படியே வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்கக்கிட்ட அந்த ஒரு சந்தோஷமாகவும் ஒரு சாஃப்ட்னஸும் வந்து எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து இவங்களுக்கு கோபத்தை கூட அப்படியே ரொம்ப உக்கிரமாக காட்ட தெரியாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்கள எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து எப்போவுமே மற்றவங்களெல்லாம் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னா, திருவையாறு பக்கத்தில் ரங்கநாதபுரம் என்ற ஊரில் திருவானேஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்கனவே மீனராசியில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ கோவம்லாம் வராது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல கோவம் அதிகமாக வந்து அதனால் உங்களுக்கு வேலை தொந்தரவு ஏற்படுது. உங்களுடைய லீடர்ஷிப்க்கு, உங்களுடைய ரெக்கக்னேஷனுக்கு ரொம்பவே ஏக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெக்கக்னேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னுவாங்க. தன்னுடைய கௌரவத்துக்கும் தன்னுடைய பதவிக்கும் தானென்ற அங்கீகாரத்துக்கு அதிக அந்தஸ்து, அதிக முக்கியத்துவம் பெறணுன்றதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க அவங்க கண்டிப்பாக இந்த திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய முன்னேற்றம்ன்றது இந்த திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ரெக்கக்னேஷனுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அந்தஸ்து ஏற்படணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது எப்போ போகணுன்னா, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்று நீங்கள் போய் அந்த திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்க எனர்ஜி உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்பவே துன்பம் அதிகமாக இருக்குது, தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது, நிறைய அவமானத்தை சந்திக்கிறேன், குழந்தைங்களால் என்னுடைய குழந்தைங்களால நான் வந்து ரொம்பவே பிரச்சனைகளை சந்திக்கிறேன், அவங்கள என்னால் சரியாக பார்த்துக்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக வரக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் இது எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் பசுபதி பக்கத்தில் இருக்குங்க. அப்போ தஞ்சாவூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க.
உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், முக்கியமாக அவமானங்கள் அதிகமாக இருக்குது. ரெக்கக்னேஷனுக்காக அதிகமாக ஏங்கிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைங்களால எனக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படுது, என் குழந்தைங்களுக்காக எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, என் குழந்தைங்களை நான் சரியாக கேர் எடுத்து பார்த்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல நட்சத்திரங்க. அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க பெண்ணுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கிரக தோஷமும் கிடையாது, எந்த ஒரு அலைன்ஸுக்கு நம்ம ஜாதகமும் பார்க்க வேணாம், அப்படியே முடிச்சிடலாம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சாமர்த்தியமாக வெற்றி பெற்று வர முடியுங்க. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரன்றது ரொம்ப அமைதியான நட்சத்திரம், ரொம்ப நல்ல நட்சத்திரம், பொறுமையான நட்சத்திரமும் கூட. இது சனியோட நட்சத்திரம், அதே நேரத்தில் சந்திரன் அம்சம் நிறைந்த நட்சத்திரம். அதனால பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பாசமாக இருப்பாங்க. யார் தான் கூட இருக்காங்களோ அவங்கள நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கடைசியாக அவங்களால மற்றவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமாக தான் இவங்க இருப்பாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலன்னா, புதுக்கோட்டை பக்கத்தில் தீயத்தூர் என்ற ஊரில் சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால மற்றவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் துன்பங்களை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக வரக்கூடிய மூல நட்சத்திரம் சென்னை பக்கத்தில் மப்பேடு என்ற ஊரில் சிங்கேஸ்வரர் கோயில்னு இருக்குங்க. இந்த சிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தடங்கல்கள் இருந்தாலும் சரி, சிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அது ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு பக்கத்தில் எந்த மாதிரியான ஹனுமர் கோயிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 7 சனி தாக்கம் அதிகமாக இருக்குது, அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் காலத்தில் கூட ஹனுமர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அந்த தடங்கள் எல்லாத்தையும் அது வந்து தவிடு பொடியாக்கிடுங்க. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி சிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வர முடியலனாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஹனுமர் கோயில் இருந்தாலும் சரி அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க, சனியோட தாக்கங்கள் குறையும். உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமே வந்து சனியோட நட்சத்திரம் தான், ஆனால் சனியோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நிதானமாக உங்களுடைய பொறுமையோடு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு யோகம் உண்டாகும். நீங்கள் உங்களுடைய துன்பங்களை குறைக்கணும்னா நீங்கள் ஹனுமர் வழிபாடை தொடர்ந்து பண்ணணுங்க. கடைசியாக ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது எம்ஜிஆர் பிறந்த நட்சத்திரங்க. எம்ஜிஆர்னாலே தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியும். எம்ஜிஆரோட அம்சம் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் அப்படியே தெரியுங்க. அவர் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவார், எல்லாருக்கும் உதவி செய்வார், நல்ல பெருமை மிக்க பதவி அந்தஸ்தில் தான் அவர் இருந்தார். அதே மாதிரி எல்லாருமே இவரை பார்த்து போற்று புகழ்வாங்க, நல்ல பாராட்டுக்குரியவராக இருப்பார். அதே தாங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பும் இருக்கும், அந்த பொறுமையும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல அந்தஸ்து பதவி உயர்வில் இருக்கக்கூடிய அம்சமும் இவங்களுக்கு இருக்குங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலான்னா, திருச்சி பக்கத்தில் கைலாசநாதர் கோயில்னு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா காரைக்குடியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திருச்சியில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதுவும் இப்போ வந்து 7 சனி அது போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் தடங்கல்களும் அதிகமாக ஏற்பட்டுருக்கும். அதனால் இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் புதுசாக எந்த வேலை தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, கல்யாணத்துக்காக புது முயற்சிகள் எடுக்க போகிறீங்கன்னாலும் சரி, இந்த கைலாசநாதர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுங்க. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கொஞ்சம் தடைப்படும் தான், முடிகிற மாதிரி வந்து நின்று திரும்பவும் வந்து ஆரம்பிக்கும், சீக்கிரமாக முடியாது இல்லையா. சீக்கிரமாக மேரேஜ் நடந்துச்சுன்னா அப்போ அந்த மேரேஜ் லைஃப்பை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயிலான கைலாசநாதர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துன்பங்கள் அதிகமாக இருக்குது, அந்த துன்பங்கள் எல்லாமே விலகணும்னா
உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தின் ஆகாசபுரீஸ்வரர் கோயில், இது தஞ்சாவூர் பக்கத்துல கடுவேலி என்ற கிராமத்துல இருக்குங்க. இந்த ஆகாசபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட துன்பங்கள் எல்லாமே துலங்கும். அதாவது என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தின் 21வது நட்சத்திரம்ன்றது பகை நட்சத்திரம், வதை நட்சத்திரமா இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த நாள்ல இந்த 21வது நட்சத்திரம் நான் சொல்லி குறிப்பிட்டு வரேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த நட்சத்திர நாள்ல நீங்க எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்கக்கூடாது. புதுசா எந்த ஒரு முயற்சிகள் ஈடுபட்டாலும் அது தோல்வியில முடியும். அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எதனா எடுத்துக்கணும் அப்படின்னு போறதா இருந்தாலும் சரி, இந்த உங்களுக்கு 21வது நட்சத்திரத்தை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. எதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னா, இந்த மாதிரி ஆன்மீக வழிபாட்டுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு 21வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமா வருதோ அதற்கான கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள் துலங்கும், தடைகள் விலகுங்க. அதனால தாங்க 21வது நட்சத்திரத்துக்கான கோயிலும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க வாழ்க்கையில இருக்கிற தடங்கள் எல்லாமே சரியாகும், நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க.